வணக்கம், நான் உங்க ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படின்னா நுங்கு பாயசம். இந்த நுங்கு பாயசம் எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 750 ml பாலை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாலை எடுத்து நாம் காய்ச்ச போகிறோம். இப்போது பால் வந்து ஊற்றியாச்சு. இது அடுப்பை பற்ற வச்சுட்டு காய்ச்சறதை உங்களுக்கு காட்டணுமா? இப்போது நாம் வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சு. பற்ற வச்சு பாலை காய்ச்ச ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த பால் வந்து முதல்ல வந்து எப்பயுமே பாலை காய்ச்சும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கை விடாமல் அடி பிடிக்கணும். ஏன்னா பால் வந்து டக்குன்னு அதை வந்து அடி பிடிச்சாலும் பிடிச்சிரும், திரிஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கை விடாமல் இப்படி கொஞ்சம் கலரணும். ஸோ காயிற வரைக்கும் பால் பாயசத்துக்கும் சரி, நாம் இந்த மாதிரி பால் ஐட்டம் பண்ணும்போது கொஞ்சம் இப்படி நீங்கள் கலரிக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது பால் வந்து உங்களுக்கு கொதிக்கட்டும் காட்டுறேன். இப்போது பால் வந்து கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜ், அதாவது வந்து சூடாகிடுச்சு, கொதிக்கிற ஸ்டேஜுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நல்லா கொதித்து கொஞ்சம் கலர் லைட்டாக சுண்டணும் பால். அப்புறம் தான் நாம் வந்து வெள்ளைப்பாகை காய்ச்சி வெள்ளைப்பாகையும் ஆற வச்சு தான் ஊற்றணும். நாம் ஏற்கனவே இளநீர் பாயசத்தில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பாலும் சூடு இருக்கக்கூடாது, வெல்லமும் சூடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பாலை ஆற வச்சுட்டு அப்புறம் வெள்ளைப்பாகு காய்ச்சி ஆற வச்சுட்டு அதன் பிறகு மிக்ஸ் பண்ணுறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது பாருங்கள், நமக்கு வந்து பால் நல்லா பொங்கி நமக்கு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கொதிக்கிறது வந்து ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்காவது கொதிக்கணும். காரணம் என்னென்னா நம்ம வச்சது வந்து 3/4 லிட்டர் பாலாக இருந்தாலும் இந்த பால் வந்து கொஞ்சம் கொதித்து பாலோட வாசனை போணுச்சு அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த 3/4 லிட்டர் பால் 1/2 லிட்டராக மாறுற அளவுக்கு வந்து கொதிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் கொதித்து சுண்டட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது பாருங்கள், நமக்கு வந்து கொதித்து இப்போ இதில் வந்து இது பாருங்கள், இந்த கரண்டியில் வந்து ஆடைகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம வந்து இப்போது ஓரளவுக்கு வந்து பால் வந்து நல்ல அந்த வாசனை வந்து நமக்கே தெரியும். ஒரு பால் காய்ச்சும் போதே நமக்கு அந்த வாசனை வந்து பச்சை வாசனை அப்படிங்கிறது போயிடும். இப்போது இந்த பாலை வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு நாம் வெட்டி வச்ச நுங்கு இருக்கு இல்லையா, இந்த நுங்கை வந்து நான் எப்படி வெட்டியிருக்கேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். நல்லா ஃபைனாக வந்து நம்ம இளநீர் பாயசத்துக்கு எப்படி இளநீர் வழுக்கையை வெட்டுவோம் அந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா நைஸாக வெட்டியிருக்கேன். அதை இதில் போட்டு ஒரு கொதி வந்த பிறகு இந்த அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா வெள்ளைப்பாகு வச்சு அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் வந்து நுங்கை வந்து எப்படி வெட்டியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ நல்லா வந்து நைஸாக வெட்டியிருக்கேன். அதாவது வந்து என்னென்னா கொஞ்சம் வந்து இலசான நுங்கு தான் இப்படி வெட்டியிருக்கேன். இப்போ இந்த வெட்டின நுங்கை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பால் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிவிட்டேன் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா இதில் நான் வந்து இந்த நுங்கை வெட்டிட்டு இதை நல்லா அலசிட்டு இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே நல்லா தெரியும், இது வந்து சூப்பராக வந்து தனித்தனியாக உங்களுக்கு வர்ற மாதிரி மிதக்கணும். ஸோ நம்ம அடப்பிரதமன் பண்ணும்போது எப்படி அடை மிதக்கும் அந்த மாதிரி இந்த நுங்கு பாயசம், இந்த நுங்கு மிதந்தது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாலோடையே சேர்த்து இந்த நுங்கு ஒரு கொதி வந்து லைட்டாக வெந்துது அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும் உங்களுக்கு காட்டும். இப்போது பாருங்கள், நமக்கு வந்து நுங்கு போட்ட பிறகு நுங்கோட சேர்ந்து நல்லா வந்து கொதிக்குது. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து நுங்கு போட்டாச்சு. இந்த நுங்கு ஆல்ரெடி நல்லா ரொம்ப மைல்டாக இருக்கிறது தான், இருந்தாலும் இந்த பாலோட சேர்ந்து கொஞ்ச நேரம் வெந்தது அப்படின்னா இன்னும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். காரணம் என்னென்னா அந்த நுங்குனுடைய ஃப்ளேவர் அப்படிங்கிறது இறங்க ஆரம்பிக்கும். இப்போது இதில் நல்லா வந்து சேர்ந்து கொதிக்கட்டும். நான் உங்களுக்கு இப்போ வெல்லம் ஆட் பண்ணுறதையும் காட்டுறேன். இப்போது பாருங்கள், நமக்கு வந்து பாலோடு சேர்ந்து நல்ல நுங்கு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். ஏன்னா பானையில் பண்ணும்போது கொஞ்சம் சூடு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நம்ம இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா பால் வந்து கொஞ்சம் நேரத்தில் சூடு ஆறின பிறகு வெள்ளைப்பாகு நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், இதுவும் ஆறிக்கிட்டு இருக்கு. இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு லைட்டாக ஏலக்காய் பொடி போடுறது எல்லாமே டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்கள். இப்போது நமக்கு வந்து வெள்ளைப்பாகு வச்சு ஆற வச்சுட்டேன். ஸோ வெள்ளைப்பாகு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த பால் மட்டும்தான் சூடாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல இந்த வெள்ளைப்பாகை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாதி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இது வந்து 1/2 கிலோ வெல்லம் எடுத்துருக்கிறேன். இந்த வெல்லத்தில் வந்து நான் வந்து எனக்கு வந்து 100 கிராம் அளவுக்கு தான் வெல்லம் வந்து தேவை. ஸோ நான் வந்து நல்லா இந்த வெல்லத்தை சூடு பண்ணி பாகு வச்ச பிறகு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த பாயசம் வந்து அந்த கலரே மாறணும், அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த வெல்லத்தினுடைய டேஸ்ட்டும் நமக்கு நல்லா இருக்கும். இப்போது
நமக்கு வெல்லம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம 100 கிராம் சொல்லியிருக்கோம் வெல்லம், அந்த 100 கிராம் அளவுக்கு உள்ள வெல்லத்தை தான் இதில் நாம் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பாயசம் ரெடி ஆகிடுச்சு, நுங்கு பாயசம் அப்படிங்கிறது. இப்போது இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எடுத்து உங்களுக்கு இப்போ ஏலக்காய் பொடி போடணும். ஏலக்காய் பொடி போட்டுட்டு உங்களுக்கு எடுத்து டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்கள். இப்போது பாருங்கள், நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் இதில் நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிவிட்டு பாயசத்தை நல்லா அப்படி ஒரு கலரிட்டு இப்போது நான் டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்கள். செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷில் வேறு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.